கோவையில் காமதேனு பில்டர்ஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் ஸ்பைஸ் குயின் திறப்பு விழா. கோவை பாப்பநாயக்கன்பாளையத்தில் உள்ள சரவணா காம்ப்ளெக்ஸில் காமதேனு பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம், ஸ்பைஸ் குயின் நிறுவனத்தின் புதிய கிளை துவக்க விழா நிறுவனர்கள் ராம சண்முகம், முத்து மாணிக்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. திறப்பு விழாவில் விநாயகா மிஷன் அதிபர் தத்தோ ஸ்ரீ சரவணன், தத்தோ ஸ்ரீ காமாட்சி தேவி, மூத்த வழக்கறிஞர் AR காமராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பாலச்சந்திரன், தமிழ்நாடு பார் கவுன்சில் சேர்மன் அருணாச்சலம், திரைப்பட தயாரிப்பாளர் முருகானந்தம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், உறவினர்கள், நண்பர்கள் உட்பட ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர். நிறுவனர்கள் ராம சண்முகம், AR காமராஜ் ஆகியோர் கூறும்போது, பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் லாப நோக்கின் அடிப்படையில் செயற்படுகின்றன. ஆனால் காமதேனு பில்டர்ஸ் நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு குறைந்த விலையில் தரமான வீடுகளை கட்டி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் திறமையான கட்டுமான வல்லுநர்களை கொண்டு கட்டமைப்பை ஏற்படுத்தி தரமான கட்டுமான உபகரணங்களை பயன்படுத்தி நல்ல உறுதியான தரமான வீடுகளை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். எனவே நாங்கள் லாபத்தை மட்டும் மையமாக வைத்து செயல்படுவதில்லை என்று தெரிவித்தனர். மேலும் ஸ்பைஸ் குயின் என்ற மற்றொரு நிறுவனத்தில் ஏலக்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை விற்பனை செய்கிறோம். அந்த பொருட்களும் மலைப்பிரதேசங்களில் விளைவிக்கப்பட்ட மற்றும் நேரடி கொள்முதல் மூலமாகவே நாங்கள் பெற்று விற்பனை செய்கிறோம். எனவே நாங்கள் தரத்திற்கும் மக்களின் நம்பிக்கைக்கும் மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கிறோம், லாபத்திற்காக அல்ல என்று தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் காமதேனு பில்டர்ன்ற புது நிறுவனத்தை நாங்கள் இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். அந்த நிறுவனத்தினுடைய MD மிஸ்டர் ராம சண்முகம் அவர் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இந்த நிறுவனத்தை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தினோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தரமான வீட்டு மனைகளை எல்லோருக்கும் கட்டித்தரதுன்றது அவங்களுடைய மோட்டோ. அது சமயமாக இப்போ முதல் ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி இந்த நிறுவனத்தை தொடக்க விழாவிற்கு டத்தோ ஸ்ரீ சரவணன் சார் அவர்கள் விநாயகர் மிஷன்லேருந்து தொடக்கி வச்சுருக்காரு, ரிப்பன் வெட்டி தொடக்கி வச்சுருக்காங்க. அவங்க விநாயகர் மிஷனோட டைரக்டர் டத்தோ ஸ்ரீ காமாட்சி தேவி அவர்களும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சேர்மன் சேர்மன் அருணாச்சலம் சார் வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரிட்டையர்டு பாலச்சந்திரன் சார் வந்திருக்காங்க. மற்றபடி நிறைய பேர் இந்த துவக்க விழாவை சிறப்பித்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிறுவனம் வளர்கிறதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இவர் தான் எங்களுடைய MD, காமதேனுவோட MD. சிறப்பாக செயல்பட்டு இந்த நிறுவனத்தை நல்லபடியாக கொண்டு வருவார். நீங்களும் நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் ஆர்கிடெக்சர், பிளானிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சேல். தரமான வீட்டு மனைகளை கட்டித்தரதோட அருமையான பிளானிங் பண்ணி ஆர்கிடெக்சரோட நல்ல தரமான வீட்டு மனைகளை குறைந்த விலையில் கட்டி கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மனைகள் எல்லாருக்கும்
மிகப்பெரிய தரமான உயரிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு இந்த வீட்டு மனைகள் அமைக்கப்படும். இதை எல்லாரும் வாங்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பீளமேட்டில் ஃபஸ்ட்டாக 6 வீடு கொண்ட 2 BHK பிளான் பண்ணியிருக்கோம். 6 வீடு இன்னும் ஒரு 6 மாதத்தில் முடித்து விற்பனைக்கு வரும். அதுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு அங்கேயே பீளமேட்லேயே ஆரம்பிக்கிறோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு இடங்களையும் தொடங்கி பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ எல்லாருக்கும் தெரிவிக்கப்படும். இதை தொழிலாக பண்ணுறாங்க, நாங்கள் சர்வீஸாக பண்ணுறோம். ஒன்று. இன்னொன்று என்னென்னா தரமான பொருட்களை நல்ல இடங்களில் போய் செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணி பண்ணுறோம். இது நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக ஏற்படுத்தலை. நாங்கள் ஏற்கனவே நல்ல பொசிஷனில் இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சம்பாதிக்கணுன்றது எங்கள் நோக்கம் இல்லை. தரமான வீட்டு மனைகளை நல்ல கஸ்டமருக்கு கொடுக்கணுன்றதே எங்களுடைய நோக்கம். அந்த சர்வீஸ் ஓரியன்டாக நாங்கள் இதை ஆரம்பித்ததுனால எல்லாமே தரமாக இருக்கும், குறைந்த விலையில் இருக்கும், பார்க்குறதுக்கு ஹைஃபையாக இருக்கும். அந்த மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறோம். இது சம்பாதிக்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா நாங்கள் இதை தரமற்ற நிலையில் தான் கட்டணும். அந்த நோக்கம் எங்களுக்கு இல்லை. மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற நோக்கத்தில் இருக்குது. ஏன்னா எல்லா பேருமே நாங்களாம் ஹை லெவலில் இருக்கிறதுனால இதை வச்சு தான் எடுத்து நம்ம அதை சம்பாதிக்கணுன்றது எண்ணம் இல்லை. இது ஒரு நிறையா சர்வீஸ், கல்வி சர்வீஸ் அது நிறையா அங்கே இதுலேருந்து பண்ணுறாங்க. இதோட சேர்த்து இந்த சர்வீஸும் நாங்கள் புதுசாக தொடங்கியிருக்கின்றது தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட ஸ்பைஸ் குயின் கீழே தரமான பொருட்களை கொண்ட ஏலக்காய், கிராம்பு போன்ற ஸ்பைசஸும் மற்ற ஆயில் வகையிலும் கீழே நிறுவனம் தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி அந்த நிறுவனம் தொடங்கப்படுகிறது. மக்கள் எல்லாரும் அதுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.